வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிப்பில் போன பதிப்பில் பேசிய விஷயத்தை தொடக்கத்தில் சொன்னது போல வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்வதை பற்றி பேசுகிறோம். பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையோடு சேர்ந்து வருவது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை கிடையாது என்பதனை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையின் அளவு மிக பெரியது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நன்றாக யோசித்து பார்த்தால் இதற்கு முன்னால் இருந்த மனிதர்கள் இருந்த பிரச்சனையை விட நமக்கு இருக்கும் பிரச்சனைகளின் அளவு சற்று குறைவாக இருக்கிறது. நமக்கு மற்றவர்கள், அதாவது பெரியவர்கள் சொல்வது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடந்து கொண்டிருக்கிறது, நல்லது இனிமேலும் நடக்கும் என்று சொல்வதைப் போல நாம் முன்னேறிக்கொண்டே தான் வருகிறோம். முன்னேறிக்கொண்டே வரும் பொழுது பிரச்சனையின் வீரியங்கள் குறைந்து கொண்டே தான் வருகிறது. சரி, இப்படி இருக்கும்போது பிரச்சனையை எதிர்கொள்வது பற்றி முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமாக பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறார்கள், பிரச்சனை வரும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம், இருக்கும் பிரச்சனையை மேலும் அதிகப்படுத்துகிறோமா அல்லது இந்த பிரச்சனையை பயன்படுத்தி நாம் முன்னுக்கு வருகிறோமா? இந்த இரண்டு பக்கங்களையும் நமக்கு தெரிகிறது. சாதாரண ஒரு பக்கம், சாதாரணமாக பிரச்சனையை நாம் பர்சனலாக எடுத்துக்கொள்வது, அதாவது எனக்கு மட்டும்தான், நம்மையும் பிரச்சனையையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும் ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம். இது சாதாரணமான ஒரு விஷயம். இதிலும் சிலர் என்ன செய்கிறார்கள், உடனே இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்ற நினைப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிரச்சனையை the way they handle it அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, பிரச்சனையின் வீரியம் கூடிக்கொண்டே போகும் வகை. சரியாக சொல்வது என்றால் பேட் ஒர்ஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் பண்ணுபவர்களும் இருக்கிறார். சரி, இதற்கு எதிர்மறையாக சரியான வகையில் பிரச்சனையை எதிர்கொள்வது, அதைவிட நன்றாக எதிர்கொள்வது, மிகச்சிறந்த வழியில் எதிர்கொள்வது. குட், பெட்டர், பெஸ்ட். இந்த பெஸ்ட் எது என்று நான் சொல்லிவிடுகிறேன். எது உங்களை பிரச்சனையின் மூலமாக முன்னேற்றி பிரச்சனையை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வந்து மேலும் நீங்கள் நல்ல விதமாக மாறுகிறீர்களோ, பிரச்சனை வந்தது, பிரச்சனையின் மூலமாக நாம் முன்னுக்கு வந்தோம், இன்னும் சரியாக ஆகிறோம் என்ற லெவலுக்கு இருப்பது, அதுதான் சரியான வழி, மிகச்சரியான வழி. அதற்கு பதிலாக பிரச்சனையின் மூலமாக கீழே 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 நேற்று இருந்த நிலையை விட நாம் சற்று சரிய ஆரம்பித்தோம் என்றால் பிரச்சனையை நாம் சரியாக கையாளவில்லை என்பதுதான் பொருள்.